ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான அஜெண்டாவே வந்து அதிமுகவை பிளவுபடுத்துவது, இரட்டை தலைமைக்கு கொண்டு வருவது இப்போ என்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. உருப்படியா செய்வாங்க திட்டமிட்டு. கூட்டணி கட்சிகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு பின்னடைவா இல்லை மீண்டும் வந்து ஆர்எஸ்எஸ் தலையிடுமா? எடப்பாடி பழனிசாமியை தான் முதல் எதிரியாக வச்சுருக்காங்க. இப்போ குருமூர்த்தி என்பவர் வந்து முதன்மையாக இருக்கார். அவரை வந்து பார்த்துட்டு தான் உள்துறை அமைச்சரை அமித்ஷாவை எடப்பாடியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து கூட்டணி பாஜக அதிமுகன்னு அறிவித்தார். எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லாதது போல் அந்த தோற்றமே தெரிஞ்சிச்சு. உடல் மொழியை யாரையெல்லாம் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டோம், தினகரனை சேர்க்க மாட்டோம்னு சொல்கிற எடப்பாடிக்கு எதிராக அவங்கள எல்லாம் போய் பார்ப்பது அண்ணாமலை ஒரு பக்கம் பார்க்குறாருன்னா அது ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டே போய் பார்க்குறாரு. அப்போ திட்டமிட்டே தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக அதிமுக என்பதாக ஒரு கூட்டு வருமானால், அதிமுக தலைமையில் வருமானால் பெரியாரி அண்ணாவையும் நாங்கள் ஏற்றுக்கிட வேண்டியிருக்கோம். அது எப்படி முடியும்? அவங்க தானே எங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிரி.